சில வேளையில் மத்தியான நேரத்தில் 1 மணிக்கு பிரயாணம் பண்ணும்போது திடீர்னு சொல்லி இந்த பஸ்ஸு வந்து ஒரு ஹோட்டல் உள்ள நிப்பாட்டு. அப்போ அங்கே உள்ள சொல்லுவாங்க, சார் எல்லோரும் கீழே இறங்க, வண்டி 1/4 மணி நேரம் நிற்கும், சாப்பிட்டு போங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வரும். ஒரு இடத்துல சாப்பிட்டு நிப்பாட்டிட்டாங்க. நானும் போய் இறங்கி சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன செய்வோம்? கை கழுவோம். கை கழுவுன்னு சொன்னால் ஒரு பேஷண்ட் இருக்குது, வரிசையாக ஆள் நிற்கிறாங்க கை கழுவுறதுக்காண்டி. அந்த கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல, அப்படியே நிற்கிறாங்க. என்னன்னு சொல்லி கடைசி நிற்கிற ஆள் முதல்ல நிற்கிற ஆளை பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு போய் நிற்கிறாங்க? கை கழுவ போய் நிற்கிறாங்க. அவர் முன்னால் கண்ணாடி பார்த்தீங்களா, சட்டையை பார்க்குறாரு, இன்பம் நிற்கிறாரு, பவுடர் போடுறாரு, பவுடர் போட்டு சட்டை போட்டுருக்காங்க. நிப்பாட்டினாங்க இடங்கள, யோ வாங்க நேராகுது, பஸ் பேரை போனாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இலையை எடுத்து சில ஹோட்டலில் வெளியே போடணும். நான் கண்ட காட்சி, இலையை எடுத்து ஒரு துவாரம் இருக்கும், அது வெளியே போகணும். வெளியே போனால் நாய்கள் சத்தம் போட்டு சண்டை போட்டு கிடக்கு. அப்படி எட்டி பார்த்தா ஒரு நாயோடு கூட சேர்ந்த ஒரு மனிதன் நாயை விரட்டிட்டு அதில் கிடக்கிற சோறு சின்ன சின்ன காய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையாக அழுது வேதனைப்பட்ட, ஆண்டவரே அந்த மனுஷனை காட்ட நான் ரொம்ப நல்லவன் இல்லையா, ஆனால் திருப்தியாக 3 வேளை போஷிக்கிறரே உமக்கு தோத்திரையா, தோத்திரம் செலுத்து. முறுமுறுக்காத, வேலை கிடைக்கலையே, என் பிள்ளை கல்யாணம் ஆகலையே, கர்த்தர் ஏற்ற வேலையில தருவார், காத்துரு, உனக்கு வேலை உண்டு. மரியாள் பார்த்தீங்களா, காண ஒரு கல்யாணம் விட்டு ஆண்டு சொல்லாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, என் வேலை இன்னும் வெயிட் பண்ணு. அதான் காத்த கஷ்டமாக இருக்கும், காத்துரு காத்துரு, தேவன் செய்வார். அவர் உன்னை சகலவிதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்ப. தினந்தோறும் எழுந்து தோத்திரையா, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். நான் என்னைக்கோ செத்து மடைஞ்சிருக்கணும், என்னைக்கோ நான் தூக்கி போட்டிருக்கணும், என்னை கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், உடைக்காக ஸ்தோத்திரம், உணவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீ துதி செலுத்தும் போது கர்த்தர் உன்னை எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி